ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்று அதற்கான முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியாக இருந்தது. தாவேகா பெரும்பான்மையாக 108 இடங்களை கைப்பற்றியிருந்தாங்க. திமுகவும் அதிமுகவும் படுதோல்வியை தழுவியிருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். தேர்தல் நெருங்க தாவேகாவினால களத்துல யாருக்கு பாதிப்பு அதிக அளவுல இருக்கும், திமுகவுக்கா அதிமுகவுக்கா நாம் தமிழருக்கா அப்படின்னு விவாதங்கள்லாம் நிறைய அளவு பேசப்பட்டது. அப்போ பெரும்பான்மையானவர்கள், அதாவது அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும் இல்ல பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதிமுகவினுடைய ஓட்டு வங்கி தான் அதிக அளவுல பாதிக்கப்படும், திமுகவினுடைய ஓட்டு வங்கி பாதிக்கப்படாது, அதிமுக ரொம்ப குறைவாக இடங்களை தான் கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போலதான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டு வங்கி அதிகரிக்குமே தவிர்த்து இறங்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா களத்துல என்ன பிரதிபலித்திருக்கிறது, விஜய் அவர்கள் யாருடைய ஓட்டு வங்கிய அவ்வளவு அதிகமாக தன் பக்கம் இழுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். சரி, இன்றைய செய்தியை பார்க்கும்போது ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்துட்டாரு. தவேகா தலைவர் விஜய் அவர்கள் இதன் பிறகு இப்ப நிலவரப்படி இன்னும் ஆளுநரை சந்திக்கல. இப்பதான் சென்னைக்கு வருகை தந்திருக்கிறாரு ஆளுநர் அவர்கள். அதன் பிறகு போய் சந்தித்து தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பாரு. இப்போதைக்கு காங்கிரஸ் தாவேகாவுடன் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தன்னுடைய 5 எம்எல்ஏக்களும் ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்னும் சைன் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்த நாளைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்க இருக்கிறார் அப்படின்னும் செய்திகள் வெளியாக இருக்கு. அதன் பிறகு 2 வாரங்கள் கழித்துதான் சட்டசபையில பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படி நிரூபித்து முதலமைச்சராக நீடிக்க ஆரம்பித்து விட்டார் விஜய் அவர்கள் அப்படின்னா, முதல் கையெழுத்தா என்ன போடுவார்? தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார் இல்லையா, அதுல எது முதல் கையெழுத்தாக இருக்கும் அப்படின்றதையும் சிலதை விவாதிக்க போகிறோம். முதல்ல நம்ம களத்துல யாருடைய ஓட்டுகளை அதிக அளவு பிரிச்சிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. முதல்ல திமுக கூட்டணி எடுத்து பார்ப்போம். கடந்த தேர்தல்ல 2021ல திமுக தனியாக எவ்வளவு இடங்களை கைப்பற்றிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 133 இடங்களை தனியாகவே திமுக கைப்பற்றி இருக்கிறது. எத்தனை கோடி வாக்குகளை கடந்த முறை பெற்றிருக்கிறாங்கன்னா 1,74,00,000. அதுவே திமுக எத்தனை சதவீத வாக்குகள் எடுத்திருக்கிறது கடந்த 2021 தேர்தலில் அப்படின்னு பார்க்கும்போது 37.70. சரி, இந்த தேர்தலில் நம்ம கம்பேர் பண்ணி, அதாவது ஒப்பிட்டு பார்க்கும்போது வென்ற இடங்கள் வெறும் 59 தான். பெற்ற வாக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது 1,19,00,000. பெற்ற சதவீதம் 24.19. வென்ற இடங்கள் அதை முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனா எவ்வளவு இடங்கள் இழந்திருக்கிறாங்க இந்த முறை கடந்த முறையை ஒப்பிடும்போது 74 இடங்களை பறிகொடுத்திருக்கிறாங்க. எத்தனை வாக்கு லட்சம், அதாவது எத்தனை லட்சம் வாக்குகள் போயிருக்கிறது அப்படின்னா 55 லட்சம் வெளியில போயிருக்கிறது. சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது 13.51% இழந்திருக்கிறாங்க. வாக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது 2,10,00,000 வாக்குகள் கூட்டணியோட பெற்றிருந்தாங்க. பெற்ற சதவீதம் 45.38%. இந்த முறை வென்றிருக்கக்கூடிய இடங்கள் கூட்டணியோடு சேர்த்து பார்த்தாலே 73 இடங்கள் தான் வருது. அதுவே வாக்குகளை நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 1,55,00,000. பெற்ற சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது 31.40. கூட்டணியோடு சேர்த்து தான் இவ்வளவு சதவீதம் வருது. இவங்க கூட்டணியோட இழந்திருக்கக்கூடிய இடங்கள் 86. வாக்குகளை பார்க்கும்போது 55 லட்சம் இழந்திருக்கிறாங்க. சதவீதம் 13.98. அதிமுகவை பார்க்கலாம். அதிமுக தனித்து கடந்த முறை 66 இடங்களை கைப்பற்றி இருக்கிறது. அவங்க பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் 1,54,00,000. சதவீதம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது 33.3%. அதுவே இந்த முறை வென்றிருக்கக்கூடிய இடங்கள் வெறும் 47 தான். அவங்க பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் 1,05,00,000. பெற்ற சதவீதம் 21.21 தான். இவங்க இழந்திருக்கக்கூடிய இடங்கள் 19 இடங்கள்.
வாக்குகள் பார்க்கும்போது 49 லட்சத்தை இழந்திருக்கிறாங்க. சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது 12.9. கூட்டணியுடன் அதிமுகவை நம்ம கால்குலேட் பண்ணனா 75 இடங்கள் கடந்த முறை வந்து கைப்பற்றிருக்கிறாங்க. பெற்ற வாக்குகள் 1,84,00,000. பெற்ற சதவீதம் 39.72. இந்த முறை வென்றிருக்கக்கூடிய இடங்கள் கூட்டணியோடு சேர்த்து பார்த்தாலே 53 இடங்களை தான் கைப்பற்றிருக்கிறது. பிரதான கட்சியான அதிமுக பெற்ற வாக்குகள் 1,41,00,000. பெற்ற சதவீதம் 28.60. இவங்க இழந்திருக்கக்கூடிய இடங்கள் கூட்டணியோட 22. கூட்டணியோட வாக்குகளை வந்து இழந்திருக்கிறது 43 லட்சம். சதவீதம் 11.12. நாம் தமிழரை பொறுத்தவரை 4% இந்த முறை வந்து பெற்றிருக்கிறாங்க. கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 8.2% பெற்றிருந்தாங்க. இப்ப அதுல பாதி வந்து குறைஞ்சிருக்கிறது நாம் தமிழருக்கு. இப்ப மொத்தமா யாருடைய வாக்குகளை தான் விஜய் அவர்கள் வந்து கைப்பற்றி எடுத்துட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அதிமுகவினுடைய பெருவாரியான வாக்குகளை பெற்றிருக்கிறாரு. ஆனா அதை விட திமுகவினுடைய வாக்குகளை தான் அதிக அளவுல எடுத்துட்டு போயிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 55 லட்சம் வாக்குகளை வந்து திமுகவினுடைய வாக்குகளை கைப்பற்றிருக்கிறாரு விஜய் அவர்கள். அதாவது 86 இடங்களை வந்து இழந்திருக்கிறது. அந்த 86 இடங்கள் இவருக்கு வந்து போயிருக்கிறது. சதவீதம் பார்க்கும்போது 13.18%. அது அப்படியே வந்து தாவேகாவுக்கு வந்து கன்வெர்ட் ஆகுது. அதுவே வந்து நம்ம அதிமுகவை வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 43 லட்சம் வாக்குகள் வந்து இழந்திருக்கிறாங்க. 22 இடங்களை வந்து இழந்திருக்கிறது. அப்ப இது எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 43 லட்சம் அதிமுகவிடமிருந்தும் 55 லட்சம் வந்து திமுகவிடமிருந்தும் வந்து பெற்றிருக்கிறாரு விஜய் அவர்கள். இப்ப நாம் தமிழர் கட்சி எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10 லட்சம் வாக்குகள் இந்த கட்சியிடமிருந்து தாவேகா கட்சிக்கு போயிருக்கிறது. மொத்தமா அதிமுக, திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,08 லட்சம் வாக்குகள் தாவேகா வந்து ஈர்த்திருக்கிறது. இப்ப அந்த கட்சி தனித்தே வந்து ஈர்த்திருக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது புதிதாக 64 லட்சம் வாக்குகளை தன் பக்கம் ஈர்த்திருக்கிறாரு திரு விஜய் அவர்கள். இதுல குறிப்பா கடந்த முறை மாற்றத்திற்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன மக்கள் நீதி மையத்தின் தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு போன முறை சென்ற வாக்குகள் எல்லாத்தையுமே இப்ப விஜய் வந்து தன் பக்கம் ஈர்த்திருக்கிறாரு. இப்ப களத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லா கட்சிகளுடைய ஓட்டு வங்கியும் அடி வாங்கியிருக்கிறது. வாக்குகள் வந்து சரிந்திருக்கிறது. சதவீதம் சரிந்திருக்கிறது. இடங்கள் வந்து தாவேகா பக்கம் வந்து கைமாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்ப தாவேகாவினுடைய வருகையினால எல்லா கட்சிகளுக்குமே வந்து பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு தான் கள்ள நிலவரம் சொல்கிறது. சரி, மண்டல ரீதியாக தாவேகா வந்து எவ்வளவு இடங்களை கைப்பற்றிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வடக்குல பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் 45 இடங்களை கைப்பற்றிருக்கிறது. மேற்குல 24, மத்தியில 10, டெல்டால 4, தெற்கு எடுத்து பார்க்கும்போது 25, மொத்தமா 108. இந்த மண்டல வாரியாக நம்ம பார்த்துட்டோம். மாவட்ட ரீதியாக எவ்வளவு வந்து கைப்பற்றிருக்காங்க, திமுக வந்து எவ்வளவு கைப்பற்றிருக்கிறது, அதிமுக எவ்வளவு கைப்பற்றிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மற்றும் தாவேகா வந்து எந்தெந்த மாவட்டங்கள்ல அவங்களால உள்நுழைய முடியல அப்படின்றதையும் பார்க்கலாம். வடக்கு மண்டலத்தை எடுத்து பார்க்கும்போது இதுல என்னென்ன மாவட்டங்கள் வருது பார்க்கணும்னா திருவள்ளூர் மாவட்டம், சென்னை போன்ற மாவட்டங்கள்லாம் இதுக்குள்ளதான் அடங்கும். சரி, திருவள்ளூர் மாவட்டத்துல மொத்தமா 10 தொகுதிகள் இருக்கு. இந்த 10 தொகுதியில தாவேகா 9 தொகுதிகளை அலேக்காக எடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதிமுக இதுல ஒரு தொகுதியில மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கு. திமுக இதுல இல்ல. அடுத்து சென்னை அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே வந்து கேள்விப்பட்டதும், நம்ம கடந்த அரசியல் வரலாறு எடுத்து பார்க்கும்போது திமுகவினுடைய கோட்டை தான் வந்து சென்னையை வந்து யாராலையும் வந்து திமுகவிடமிருந்து எடுக்கவே முடியாது அப்படின்லாம் நம்ம பேசுனதை கேட்டிருப்போம். ஆனா சென்னையில மொத்தமா 16 தொகுதி இருக்கு. இந்த 16 தொகுதியில தாவேகா மட்டும் 14 தொகுதிகளை எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த 2 யார் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னா துறைமுகத்துல நின்ன முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் துறைமுகத்துல நின்னார் வேட்பாளராக. அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இந்த பக்கம் துணை முதல்வராக இருந்த உதயநிதி அவர்கள் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதியில நின்னாரு. அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. திமுகவின் தலைவர் அவர்களே கொளத்தூர் தொகுதியில நின்று வெற்றி பெறாம தோல்வியை தழுவி இருக்கிறாரு. அடுத்து பார்க்கும்போது காஞ்சிபுரத்துல மொத்தமா 4 தொகுதிகள் இருக்கு. 4 தொகுதிகளிலும் தாவேகா வெற்றி. செங்கல்பட்டு எடுக்கும்போது 7 தொகுதிகள் இருக்கு மொத்தமா. இதுல தாவேகா 5 தொகுதிகளை கைப்பற்றிருக்கிறது. அதிமுக 2 தொகுதிகளை கைப்பற்றிருக்கிறது. இதுல எந்த தொகுதி அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 தொகுதிகளை செய்யூர் தொகுதி மற்றும் மதுராந்தகம், இது 2மே தனி தொகுதி. செய்யூர்ல அதிமுகவின் வேட்பாளராக ராஜசேகர் அவர்கள் களம் கண்டிருந்தாரு. அவர் 63,809 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தார். அடுத்து மதுராந்தகம்,
இதுல வந்து மரகதம் குமரவேல் அவர்கள் வேட்பாளராக களம் கண்டாரு. 69,284. ஆனா அடுத்தடுத்து வந்து தாவேகா தான் 2ஆம் நிலையில இருக்காங்க. அடுத்து வேலூரை எடுத்து பார்க்கும்போது 5 தொகுதிகள், 5 தொகுதிகள்ல தாவேகா 4 வந்து கைப்பற்றிருக்கிறாங்க. இதுல 1 தான் அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்கிறது. அது வந்து என்ன அந்த 1 வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னா அணைக்கட்டுல வேலழகன் அப்படின்றவரும் நின்று இருக்காரு. 76,302 வாக்குகள் எடுத்திருக்கிறாரு. அடுத்து ராணிப்பேட்டைக்கு வருவோம். ராணிப்பேட்டையில மொத்தமா 4 தொகுதி, தாவேகா 3 தொகுதிகளை கைப்பற்றிருக்கிறாங்க. அதிமுக முன்னாடி எல்லா தொகுதிகளையும் 1 தான் கைப்பற்றிருக்காங்க. அது போல இதுலயும் 1 தான். அதுல வந்து என்ன அப்படின்னா ஆற்காடு தொகுதியை கைப்பற்றிருக்கிறாங்க. சுகுமார் அவர்கள் 1,05,608 வாக்குகள் பெற்றிருக்கிறாரு. அடுத்து திருப்பத்தூர் மொத்த 4 தொகுதி. இதுல வந்து திமுக 2 தொகுதிகள் கைப்பற்றிருக்கிறது, தாவேகா 1, அதிமுக 1. அது என்னன்னா திமுக வந்து ஆம்பூர் தொகுதி, அதுல வந்து விஸ்வநாதன் வந்து களம் கண்டாரு. 74,102. இதுல 2வது வந்து பார்க்கும்போது திமுகவை வந்து சேர்த்துக்க கூட திமுகவின் கூட்டணி கட்சியான இந்திய முஸ்லீம் லீக் அவங்க வந்து வாணியம்பாடியில நின்னாங்க. 73,183. அதுவே வந்து அதிமுகவில் வந்து ஜோலார்பேட்டை தொகுதியில KC வீரமணி அவர்கள் களம் கண்டாரு. 78,633. தாவேகா திருப்பத்தூர்ல டாக்டர் திருப்பதி அவர்கள் நின்னாரு. 1,05,098 வாக்குகள் வந்து பெற்றிருக்கிறாரு. அடுத்து கிருஷ்ணகிரி எடுத்து பார்க்கும்போது 6 தொகுதிகள். இந்த 6 தொகுதிகள்ல எல்லா 3 பிரதான கட்சிகளும் ஆளுக்கு 2 எடுத்திருக்கிறாங்க. தாவேகா வந்து 2 தொகுதிகள், திமுக 2 தொகுதிகள், அதிமுக 2 தொகுதிகள். அதாவது பர்கூரை பொறுத்தவரை அதிமுகவினுடைய வலிமை வந்து அதிகமா இருக்கும். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கூட இந்த தொகுதியில வந்து வெற்றி பெற்றுதான் முதலமைச்சராக கூட போனாங்க. இது ஒரு சென்டிமெண்டான தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொகுதியில வந்து களம் கண்டா முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு அதிமுகவில் ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. அந்த தொகுதியில வந்து அதிமுக கைப்பற்றி இருக்கிறது. அதுக்கு வந்து கோவிந்தராசன் அவர்கள் 70,900 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாரு. ஒசூர்ல வந்து பாலகிருஷ்ணன் ரெட்டி, அதாவது 1,09,867 அதிமுகவின் சார்பாக அந்த தொகுதியில நின்று வெற்றி பெற்றிருக்கிறாரு. திமுகவில் வந்து வேப்பண்ணப்பள்ளியில சீனிவாசன் அவர்கள் 74,691 வாக்குகள் பெற்றிருக்கிறாரு. தள்ளியில பொறுத்தவரை திமுகவினுடைய கூட்டணி கட்சியான CPI நின்றிருக்கிறது. ராமச்சந்திரன் அவர்கள் 77,641 வாக்குகளை பெற்றிருக்கிறாரு. 2ஆம் இடத்துல எல்லா தொகுதிகளையும் நம்ம வந்து பார்க்கும்போது எல்லாமே தாவேகா வந்து கைப்பற்றாத தொகுதிகள்லாம் பார்க்கும்போது 2ஆம் இடத்துல இருக்கும் தாவேகா. ஆனா இந்த தொகுதியை பொறுத்தவரை பாஜக 2ஆம் இடத்துல இருக்கிறது. நாகேஷ்குமார் அவர்கள் 73,040 தொகுதிகள் பெற்று 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. CPI ராமச்சந்திரனை பொறுத்தவரை இவர் மீது வந்து கொலை வழக்குகள் ஒரு 2-3 இருப்பதாக வந்து சொல்லப்பட்டது. விமர்சனங்கள்லாம் கூட இந்த தேர்தலில் வைக்கப்பட்டது. இந்த இவரை தான் வந்து வேட்பாளராக நிறுத்துறாங்களா அப்படின்னு. ஆனா அவரும் வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த தேர்தலில். சரி, அடுத்து தருமபுரி பார்ப்போம். தருமபுரியில அடுத்து பார்க்க போற மாவட்டம் வந்து தருமபுரி. இதுல வந்து 5 தொகுதிகள் இருக்கு, தர்மபுரியும் உட்பட. இதுல வந்து அதிமுக 4 தொகுதிகளை கைப்பற்றிருக்கு. இதுல வந்து அதிமுகவுடன் கூட்டணி வைத்த பாமக 1 தொகுதியை கைப்பற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப அதிமுக 1, பாமக 1. தாவேகா இது 1 தொகுதியில வந்து கைப்பற்றிருக்காங்க. அந்த 1 தொகுதி என்ன அப்படின்னா பெண்ணாகரத்தை பொறுத்தவரை கஜேந்திரன் அவர்கள் 81,240 தொகுதிகள் வந்து கைப்பற்றிருக்கிறாரு. இதுல வந்து பார்த்தோம்னா பாமக தான் பெண்ணாகரத்துல மிக வலிமையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2016 தேர்தலில் கூட அன்புமணி அவர்கள் முதல்வர் வேட்பாளராக பாமகவின் சார்பாக களமிறக்கப்பட்ட போது பெண்ணாகர தொகுதியை தான் வந்து தேர்வு பண்ணாங்க. என்னன்னா அதுல வலிமையா பாமக இருக்கு, அதுல வந்து எளிதாக வெற்றி பெற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து இப்போ பாமக வெற்றி பெறல. அது வந்து பெரும் ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம பாமகல இருந்து வெளியேறிந்த GK மணி அவர்களுடைய மகன் GK தமிழ்குமரன் அவர்கள், அதாவது இவர் வந்து பாமகவில் இருக்கக்கூடிய, அதாவது ராமதாஸ் அணியில் இருக்கக்கூடிய GK மணி அவர்களுடைய மகன் அப்படின்னு நமக்கு தெரியும். இவர் வந்து காங்கிரஸ்ல இணைந்து ஒரு 3 நாட்களுக்குள்ளாக இந்த தொகுதி வந்து அவருக்கு ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அது பெரும் விமர்சனத்துக்குள்ளாக இருந்தது. அவர் இந்த தொகுதியில அதிகமா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. அவர் வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்தாரு. அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அணியான பாமக வந்து 2ஆம் இடம், முதல் இடம் தாவேகா வந்து கைப்பற்றிருந்தது. இது வந்து ஒரு வரலாற்றுக்குரிய ஒரு விடயம் தான். அடுத்து அதிமுக வந்து பார்த்தோம்னா அரூர் தொகுதி, அதாவது தனி தொகுதி அது. அதுல வந்து சம்பத்குமார் அவர்கள் 75,523 வாக்குகள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்து பாலக்கோடு KP அன்பழகன் அவர்கள் 1,00,000
2807 வாக்குகள் பெற்றிருக்கிறாரு. அடுத்து தருமபுரி தொகுதி. இந்த தொகுதி பாமகவுக்கு, அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டது. இதுல சௌமியா அன்புமணி அவர்கள் களம் கண்டாங்க. 93,713 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்து திருவண்ணாமலை மாவட்டம் 8 தொகுதிகள் இருக்கு. அதுல திமுக 2, அதிமுக 5, தாவேகா 1 வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதுல வந்து அதிக அளவுல தாவேகா வந்து அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்தலை அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. ஒரு தொகுதி தான் கைப்பற்றிருக்கிறாங்க. அடுத்து விழுப்புரம் மாவட்டத்தை எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7 தொகுதிகள் இருக்கு. இதுல அதிமுக 4 தொகுதிகளை கைப்பற்றிருக்கிறது, திமுக 3 தொகுதிகள். தாவேகா இந்த மாவட்டத்துல ஆதிக்கம் செலுத்தல. மயிலம்ல வந்து அதிமுகவின் வேட்பாளர் சி வி சண்முகம் அவர்கள், முன்னாள் அமைச்சர், நமக்கு தெரியும், 82,353. திருக்கோவிலூர்ல பழனிசாமி 73,033. அடுத்து விக்கிரவாண்டியில சிவகுமார் பாமகவின் சார்பாக களமிறக்கப்பட்டாரு, 69,028 வாக்குகள். செஞ்சிலையும் பாமக தான் நின்று வெற்றி பெற்றிருக்கிறது. கணேஷ்குமார் அவர்கள் 78,201. திமுகல வானூர் சார்பாக கௌதம் அவர்கள், அதாவது தனி தொகுதி, 68,581 வாக்குகள். அடுத்து விழுப்புரத்துல வந்து டாக்டர் லட்சுமணன் அவர்கள் 72,982 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாரு. திண்டிவனத்தை பொறுத்தவரை விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்டது இது. இதுல வன்னியரசு அவர்கள் நின்று வெற்றி பெற்றிருக்கிறாரு, 63,841 வாக்குகள். அப்ப இதுல வந்து தாவேகா இதுலயும் ஸ்கோர் பண்ணல. அடுத்து பார்க்கும்போது கள்ளக்குறிச்சியில 4 தொகுதிகள் இருக்கு. இந்த திமுகல வந்து 2, தாவேகால 1, அதிமுகல 1 அப்படின்னு பிரிச்சு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்து மேற்கு மண்டலத்தை பார்க்கும்போது மொத்தமா வந்து தாவேகா 24 தொகுதிகளை கைப்பற்றி இருக்கிறது. சேலத்துல மொத்தமா 11 தொகுதிகள் இருக்கு. அதிமுக 7 தொகுதிகளை கைப்பற்றி இருக்கிறது, தாவேகா 4 தொகுதிகள். நாமக்கலை பொறுத்தவரை மொத்தமா 6 தொகுதிகள் இருக்கு. இந்த 6 தொகுதிகள்ல தாவேகா 5 தொகுதிகளை கைப்பற்றி இருக்கிறது, அதிமுக 1 தொகுதி. அந்த 6 தொகுதிகள், அந்த 5 தொகுதிகள் எதை கைப்பற்றிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிபுரம், சேத்தமங்கலம், இது 2 வந்து தனி தொகுதி, இதை கைப்பற்றிருக்கிறாங்க. நாமக்கல், திருச்செங்கோடு, குமாரபாளையம் இதையும் கைப்பற்றிருக்கிறாங்க. அதிமுக வந்து ஒரே தொகுதி தான் வெற்றி பெற்றிருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த தொகுதி பரமத்தி வேலூர். அடுத்து ஈரோடு மாவட்டத்துல மொத்தமா 8 தொகுதிகள் இருக்கு. இதுல தாவேகா 5 தொகுதிகளை கைப்பற்றிருக்கு, அதிமுக 3. அது 3 என்னன்னா பெருந்துறை, பவானி, அந்தியூர், இந்த 3 தொகுதிகளில் அதிமுக கைப்பற்றிருக்கிறது. தாவேகா வந்து ஈரோடு மேற்கு, ஈரோடு கிழக்கு, மொடக்குறிச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், நமக்கு தெரியும் கோபிச்செட்டிப்பாளையத்துல முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் நின்று வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து பவானி சாகர், அதுலயும் வெற்றி பெற்றிருக்கிறது தாவேகா. நீலகிரி எடுத்து பார்க்கும்போது மொத்தமா 3 தொகுதி இருக்கிறது. இதுல வந்து திமுக 2 எடுத்திருக்கிறாங்க, பாஜக 1 வெற்றி பெற்றிருக்கிறது. மொத்தமாவே இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக 1 தொகுதி தான் கைப்பற்றிருந்தேன், இந்த 1 தொகுதி இதுதான், அதாவது ஊட்டியை தான் கைப்பற்றிருக்கிறாங்க. போஜராஜன் அப்படின்றவர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காரு, 48,488 வாக்குகள் பெற்றிருக்கிறாரு. திமுக வந்து குன்னூரையும் கூடலூரையும் வந்து கைப்பற்றிருக்கிறாங்க. இங்க வந்து தாவேகானுடைய தாக்கம் இல்லை, அதனுடைய அலை இங்க வீசல. அடுத்து கோவை 10ல் வந்து 10 தொகுதி இருக்கிறது கோவை மாவட்டத்துல. அதுல தாவேகா 6, திமுக 3, அதிமுக 1. திமுகவை பொறுத்தவரை கொங்கு மண்டலத்துல இந்த முறை அதிக அளவுல கவனம் செலுத்தணும் அப்படின்னா கரூர்ல இருந்து செந்தில் பாலாஜி அவர்களை கோவை மண்டலத்துக்கு வந்து மாத்திருந்தாங்க. இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம 2 தொகுதிகளை கூடுதலா வெற்றி பெற செய்திருக்கிறாரு. கோவை தெற்குல தான் செந்தில் பாலாஜி அவர்கள் நின்னாரு, கிட்டத்தட்ட 59,724 தொகுதிகளை பெற்றிருந்தார். ஒருவேளை கரூர்ல நின்னுந்தா தோல்வி அடைந்திருப்பாருன்ற அந்த அச்சுறுத்தல், ஒரு பயத்தின் காரணமாக தான் இங்க மாற்றப்பட்டாரான்னு தெரியல. ஆனா கடந்த தேர்தலில் திமுக கொங்கு மண்டலத்துல 1 தொகுதிகளை கூட வெற்றி பெறல. ஆனா இந்த முறை திமுக 3 தொகுதிகளை கைப்பற்றிருக்கிறது. ஆனா தாவேகா இங்கே 6 தொகுதிகளை கைப்பற்றிருக்கிறது. எந்தெந்த தொகுதி? 6 தொகுதி அப்படின்னு பார்க்கும்போது சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, சூலூர், மேட்டுப்பாளையம், கோவை வடக்கு, கவுண்டபாளையம். அதிமுக இங்க 1 தொகுதி தான். கொங்குல அதிமுக வலிமையா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். ஆனா அதிமுக இங்க 1 தான் வெற்றி பெற்றிருக்கிறது, தொண்டாமுத்தூர். எஸ்பி வேலுமணி அவர்கள் மட்டும்தான் இங்க வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து திருப்பூர்ல 8, இந்த 8ல் 4 தாவேகா வந்து வெற்றி பெற்றிருக்கிறது, திமுக 2, அதிமுக 2. அடுத்து மத்திய மண்டலத்தை எடுத்து பார்க்கும்போது திண்டுக்கல்ல 7 தொகுதிகள் இருக்கு. இதுல திமுக 4, அதிமுக 2, தாவேகா 1 அப்படின்னு வெற்றி பெற்றிருக்கிறது. கரூர்ல மொத்தம் 4 தொகுதிகள் இருக்கு. இந்த கரூர்ல வந்து தாவேகா 1, திமுக 2, அதிமுக 1 அப்படின்னு வெற்றி பெற்றிருக்கிறாங்க.
அந்த 4 தொகுதிகள் எதை வெற்றி பெற்றிருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல்ல திமுக வந்து குளித்தலை, அரவக்குறிச்சி இந்த 2 தொகுதிகளை கைப்பற்றியிருக்கிறாங்க. அதிமுக கரூர்ல வெற்றி பெற்றிருக்குது. அங்க தாவேகா வந்து வெற்றி பெறும் அப்படின்னு அதிக அளவில் சொல்லப்பட்டது. ஏன்னா கரூர் சம்பவம் அங்கே நடந்தது இல்லையா, மதியழகன் அவர்கள் வெற்றி பெறுவாரு அப்படின்னு பெருவாரியாக கணிக்கப்பட்டது. ஆனா வெற்றி பெறல. அடுத்து தாவேகா கிருஷ்ணராயபுரத்துல தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சத்யா அவர்கள் 62,378 வாக்குகள் பெற்று. அடுத்து பார்க்க போற மாவட்டம் திருச்சி. இதுல மொத்தமா 9 தொகுதிகள் இருக்கு. இதுல தாவேகா 6 தொகுதிகளை கைப்பற்றியிருக்கிறாங்க. திமுக 2, அதிமுக 1. தாவேகா வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இடங்கள் முசிறி, திருவெரும்பூர், ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு. திருச்சி கிழக்குள்ள விஜய் அவர்கள் நின்னாரு நமக்கு தெரியும். மணப்பாறை, துறையூர். திமுகவும் அதிமுகவும் பார்க்கும்போது திமுக 2 சொன்னேன் இல்லையா, திருச்சி மேற்குல நேரு அவர்கள், மணச்சநல்லூர்ல கதிரவன், அதிமுகல வந்து லால்குடியில லீமா ரோஸ் அவர்கள் 60,795. அதாவது மார்டின் அவர்களுடைய மனைவி அப்படின்னு நமக்கு தெரியும். மார்டின் குடும்பத்தில இருந்து வேட்பாளராக களமிறக்கப்பட்ட எல்லாருமே வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. தாவேகாவின் சார்பாக ஆதவர்ஜுனா, லீமா ரோஸ் அவர்களுடைய மருமகன், அதே போல மார்டின் அவர்களுடைய மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் LJK லட்சிய ஜனநாயக கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை வந்து புதுச்சேரியில் ஆரம்பித்து அங்க வந்து வேட்பாளராக களம் நின்னாரு. அவரும் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அப்ப மார்டின் குடும்பத்துல எல்லாருமே வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்து பெரம்பலூர்ல 2, அந்த 2ல தாவேகா 1, திமுக 1. அரியலூர் மாவட்டத்துல பொறுத்தவரை 2 தொகுதிகள் இருக்கு. அதுல வந்து அதிமுகவும் பாமகவும் நின்னாங்க. அதுல பாமகவும் வெற்றி பெற்றிருக்கிறது, அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்கிறது. அடுத்து கடலூர்ல வந்து 9 தொகுதிகள் இருக்கு. இதுல திமுக 2, அதனுடைய கூட்டணி கட்சிகள் 3 அப்படின்னு வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுக 3, தாவேகா 1 அப்படின்னு வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது கடலூர்ல மொத்தம் 9 தொகுதிகள் இருக்கு. அதுல வந்து திமுக வந்து 2, அதனுடைய கூட்டணி கட்சிகள் 3 அப்படின்னு வெற்றி பெற்றிருக்கிறது. கூட்டணி கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது விசிகா வந்து காட்டுமன்னார் கோவில்ல ஜோதிமணி அவர்கள், முதல்ல காட்டுமன்னார் கோவில்ல விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் நிற்பதாக அறிவிக்கப்பட்டு அப்புறம் பின்வாங்கிட்டாரு. காங்கிரசின் சார்பாக ஜோதிமணி அவர்கள் நிற்க வைக்கப்பட்டாராங்க. அவர் தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 85,179. அடுத்து இந்த காட்டுமன்னார் கோவில அடுத்ததா பாமக தான் இருக்கிறது, அன்பு சோழன். அப்ப இங்க வந்து விசிகாவும் பாமகவும் தான் வலிமையா இருக்கு அப்படின்னு நமக்கு முன்கூட்டியே தெரியும். விஜய் அலை வந்து இங்க அடிக்கல அப்படின்றது இது மூலமா நிரூபணமா இருக்கிறது. 2வது இடத்துல பாமக தான் இருக்கிறது. அடுத்து விருதாச்சலத்துல தேமுதிகவின் சார்பாக பிரேமலதா அவர்கள் போட்டிட்டாங்க. திமுக கூட்டணியில 69,351 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. திமுக வந்து குறிஞ்சப்பாடியில வந்து வெற்றி பெற்றிருக்கிறது, திட்டுக்குடியில வெற்றி பெற்றிருக்கிறது. அடுத்து டெல்டா மண்டலம் எடுக்கும் போதுதான் இங்க தாவேகாவினுடைய அலை சுத்தமாக வீசவே இல்லை அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். டெல்டா மண்டலத்துல நாகப்பட்டினத்துல 3 தொகுதிகள் இருக்கு. இந்த 3 தொகுதிகள்லையும் CPM, மாமக, அதிமுக அப்படின்னு இந்த கட்சிகள் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது நாகப்பட்டினத்துல மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக ஜவஹருல்லா நின்னாரு, 56,305 வாக்குகள் பெற்றிருக்கிறாரு. CPMல லதா அவர்கள் நின்னாங்க கீழ்வேலூர்ல, அவங்க வந்து 56,108. ஆனா இது வந்து கம்யூனிஸ்டுகளுடைய தொகுதி, அவங்க வலிமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 2வது இடத்துக்கு தாவேகா வந்து இருக்கிறது, அது வந்து பெரிய விஷயம் தான். அடுத்து அதிமுக வந்து YS மணியன் அவர்கள் வேதாரண்யத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு, 59,172. அப்புறம் மயிலாடுதுறை எடுத்து பார்த்தாலும் இங்கேயும் வந்து தாவேகானுடைய அலை வீசல. திமுக மொத்தமா 3 தொகுதிகள் தான் இருக்கு. இல்ல திமுக 3 தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கிறது, காங்கிரஸ் 1 தொகுதி, மதிமுக 1 தொகுதி. அதாவது திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுமே இங்க நின்று வெற்றி பெற்றிருக்கிறாங்க. திமுக பொறுத்தவரை பூம்புகார்லயும் சீர்காழிலையும் வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது மதிமுக வந்து சீர்காழியில நின்னாங்க, அதுவும் உதயசூரியன் சின்னத்துல. சரி, திருவாரூரை பார்க்கும்போது திருவாரூர்லயும் தாவேகாவினுடைய அலை வீசல. இங்க மொத்தம் 4 தொகுதி. அதுல திமுக, CPA, அதிமுக, அமமுக அப்படின்னு ஒரு தொகுதி எடுத்துட்டு போயிருக்காங்க. மன்னார்குடியில அமமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இங்க தாவேகாவினுடைய எந்த ஒரு தாக்கமும் ஏற்படுத்தல. டிடிவி தினகரன், சசிகலா மற்றும் ஜெயலலிதாமையார் அவர்கள் ஒன்றாக இருந்தபோது அதிமுகவில் எப்போதுமே வந்து மன்னார்குடி வெற்றி பெறும் அதிமுக. இப்ப டிடிவி தினகரன் தனியா வந்து கட்சி ஆரம்பிச்சு அதிமுக கூட்டணியில மன்னார்குடியில வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை 8 தொகுதிகள். அதுல தாவேகா 2, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 1, திமுக 5. அடுத்து நம்ம பார்க்க போறது புதுக்கோட்டை மாவட்டம். இதுல மொத்தமா 6 தொகுதிகள் இருக்கு. அதுல தாவேகா 2, திமுக 3, அதிமுக 1 அப்படின்னு வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க. தெற்கு மண்டலத்தை பொறுத்தவரை சிவகங்கையில 4 தொகுதிகள் இருக்கு.
4த்தையுமே வந்து தாவேகா கைப்பற்றியிருக்கிறது. மதுரையில 10 தொகுதிகள் இருக்கு. தாவேகா 8 தொகுதிகளை கைப்பற்றியிருக்கிறாங்க. காங்கிரஸ் 1, திமுக 1. அடுத்து தேனியில 4 தொகுதிகள் இருக்கு. இதுல தாவேகா 2, திமுக 2. விருதுநகரை பொறுத்தவரை 7 தொகுதிகள் இருக்கு. இதுல தாவேகா 4 தொகுதிகளை கைப்பற்றிருக்கு, திமுக 3 தொகுதிகள். சரி அடுத்து விஜய் அவர்களுடைய தாக்கம் எந்த மாவட்டத்துல இல்ல, பழையபடி அந்த தொகுதியில யார் வலிமையா இருக்காங்களோ அவங்க தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த மாவட்டத்துலலாம் தாவேகாவினுடைய தாக்கம் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது விழுப்புரம், நீலகிரி, அரியலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 8 மாவட்டங்கள்ல 34 தொகுதிகள் இருக்கு. இதுல தாவேகா 1 தொகுதிகளை கூட கைப்பற்றல. அடுத்து திமுக எந்தெந்த மாவட்டங்கள்லாம் கைப்பற்ற முடியல அப்படின்னு பார்க்கும்போது திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, தர்மபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, அரியலூர், சிவகங்கை என 11 மாவட்டங்கள்ல 64 தொகுதிகளை கை நழுவி போயிருக்கிறது திமுகவுக்கு. அடுத்து அதிமுக சென்னை, காஞ்சிபுரம், நீலகிரி, பெரம்பலூர், மயிலாடுதுறை, தஞ்சை, சிவகங்கை, மதுரை, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய 12 மாவட்டங்கள்ல 70 தொகுதிகளை பறிகொடுத்திருக்கிறாங்க அதிமுக. அதனால இப்ப விஜய் அவர்களுடைய அலை வந்து சென்னை மற்றும் நகரங்கள்ல வந்து அதிக அளவுல வீசினாலும் சில மாவட்டங்கள்ல எந்த ஒரு தாக்கமும் இல்லாமத்தான் இருக்கிறது. இப்ப நாம் தமிழரை பொறுத்தவரை தொடர்ச்சியாக அவங்க தேர்தலில் தனித்தே போட்டிட்டு வராங்க. நமக்கு தெரியும் 2016 தான் அவங்க முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்றாங்க. அப்ப அவங்க எதிர்கொள்ளும் போது 1.1% வாக்கு வங்கியை பெற்றிருந்தாங்க. அடுத்து 2017 ஆர்கே நகர் தொகுதியினுடைய இடைத்தேர்தல் வருது. அதுல வந்து பங்கு பெற்று 2.1% வந்து பெற்றிருந்தாங்க. அடுத்து 2019 நாடாளுமன்ற தேர்தல் வருது. அடுத்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 1% அதிகரிக்கிறது. 3.9% வாக்கு வங்கியை வச்சிருந்தாங்க. அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் அதிகரிச்சுட்டு தான் வருது. 2021 தேர்தல் எடுத்தா கூட அதுல பார்க்கும்போது 234 தொகுதிகளிலையும் தனித்து போட்டிட்டு 6.6% தன் பக்கம் இழுத்திருந்தாங்க. 2024 தான் 8.2% வந்து அதிகரிச்சுது. இது எல்லாராலும் நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சி வந்து அபரிவிதமாக இருக்கிறது. 2026 வந்து ஒரு 10 வேட்பாளர்களாவது வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா விஜய் அவர்களுடைய வருகையினால நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி அப்படியே சரிந்து விட்டது. 8.2 இருந்த வாக்கு சதவீதம் வந்து இப்ப 4% இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அவங்க இப்போதைக்கு எவ்வளவு வாக்கு வங்கி வச்சிருக்கிறாங்க, எவ்வளவு வாக்காளர்களை தன் பக்கம் ஈர்த்திருக்கிறாங்கன்னா சரி, இந்த 4% வாக்கு வங்கி அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை லட்சம் வாக்காளர்கள் அவங்க பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 19,72,537 வாக்காளர்கள் நாம் தமிழருக்கு வந்து வாக்களித்திருக்கிறாங்க. சரி, விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கும் நிலையில அவருடைய முதல் கையெழுத்து எந்த திட்டத்துக்கானதாக இருக்கும், அவருடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்தாரு இல்லையா வாக்குறுதி, அந்த வாக்குறுதியில எதை நிறைவேற்றுற மாதிரி அவர் வந்து கையெழுத்திட போகிறார் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அவர் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 60 வயது எட்டும் வரையில அவர்களுடைய வங்கி கணக்குல ஒவ்வொரு மாதம் 2,500 நாங்க வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் வாங்குவதற்கான தொகை வங்கி கணக்குல நேரடியாக செலுத்தப்படும் சொன்னாங்க. முதல்ல வந்து இந்த மகளிருக்கான தொகை கொடுக்கணும், உரிமை தொகை கொடுக்கணும் அப்படின்னு முதல்ல இதுக்கு தொடக்க புள்ளி வைத்தது திமுக அரசு தான். 2021 தேர்தலுக்கு முன்பாக இது ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. இது எல்லார் மத்தியிலையும் பெரிதா வந்து பேசப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி கொடுக்க போறாங்க, இது சாத்தியமா அப்படின்லாம் வினாக்கள் எழுந்துட்டு இருந்தது. அந்த நேரத்துல 2021 ஆட்சி அமைத்த திமுக உடனே வந்து அதற்கு கையெழுத்திட்டு நிறைவேற்றல. தகுதியான பெண்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்னு 2 வருடங்கள் கழித்து 2023 செப்டம்பர்ல தான் இதற்கான தொடக்கத்தை வந்து தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா தகுதி உள்ள பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்கும் அப்படின்னு 2023 செப்டம்பர் மாதத்துல இருந்து இந்த தொகை வந்து கொடுக்கப்பட்டது. இந்த மகளிர் உரிமை தொகைக்கு கிட்டத்தட்ட 1,63,00,000 பெண்கள் வந்து விண்ணப்பித்திருந்தாங்க. 1,06,00,000 பேருக்கு தான் இந்த மகளிர் உரிமை தொகை போய் சேர்ந்தது ஆரம்ப கட்டத்துல அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா இவங்க தான் தகுதியான பெண்கள் அப்படின்னு ஃபில்டர் பண்ணியிருந்தாங்க.
தமிழ்நாட்டில் இது அதிகளவில் பேசப்பட்டது, தொடங்கி இந்தியா முழுக்க பேசப்பட்டது. இது சாத்தியக்கூறுகள் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலங்களாக இதை நிறைவேற்றினாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு பிறகு இது எந்தெந்த மாநிலங்கள்லாம் நிறைவேற்றினாங்க அப்படின்னு பார்க்கும்போது தெலுங்கானா, மராட்டியம், கர்நாடகம், மேற்கு வங்கம், பீகார், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா, சத்தீஸ்கர், டெல்லி, அசாம், ஹரியானா, இமாச்சல பிரதேசம் அப்படின்னு இந்த 15 மாநிலங்கள் வந்து தமிழ்நாட்டை தொடர்ந்து இந்த திட்டத்தை வந்து அமல்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். மேற்கு வங்கத்துல இந்த தேர்தலில் கூட மகளிருக்கான உரிமை தொகை வந்து அதிகரிச்சிருந்தாங்க. வேற வேற பேர்ல இருக்குமே தவிர்த்து இந்த திட்டம் தான் எல்லா மாநிலங்கள்லயும் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு முன்பாகவே ஆந்திரா மாநிலத்துல ஒய்எஸ்ஆர் செய்யுதரா அப்படின்னு ஒரு திட்டத்தை அந்த அரசு கொண்டு வந்து ஆண்டுக்கு பெண்களுடைய வங்கி கணக்குல வந்து 18,750 தொகையை நாங்க வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் இங்க திமுக வந்து மாதந்தோறும் மகளிருக்கான ஒரு கலைஞர் உரிமை தொகை அப்படின்ற இந்த திட்டத்தின் மூலியமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப விஜய் அவர்கள் வந்து இந்த திட்டத்தையே தான் வேற வடிவத்துல 60 வயது நிரம்பும் வரை எல்லா பெண்களுக்கும் நாங்க வந்து வங்கி கணக்குல 2,500 வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இது சாத்தியமா அப்படின்னு பார்க்கும்போது 1000 அப்படின்னும் போது ஓரளவு சாத்தியம் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும். சரி, அடுத்து இப்போ தாவேகா 108 இடங்களை பெரும்பான்மையா பெற்று வெற்றி பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைக்கக்கூடிய இடங்கள் அவங்க கிட்ட இல்லை. மற்ற கட்சிகளுடைய ஆதரவுடன் தான் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். மற்ற கட்சியும் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கு. நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி காங்கிரஸ் வந்து இன்று ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. சரி, ஒருவேளை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தாவேகா தலைவர் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அதாவது கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு, அவர் தான் தமிழ்நாட்டின் முதல்வர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சரி, முதல்வர் ஆன பிறகு அவருடைய முதல் கையெழுத்து என்னவாக இருக்கும்? மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. அவருடைய வாக்குறுதியில 2,500 அப்படின்னு வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதற்கான முதல் கையெழுத்தா இருக்குமா? அடுத்து தகுதியுள்ள வீடுகளுக்கு வந்து 200 யூனிட் மின்சாரம் வந்து இலவசமாக வழங்கப்படும் சொன்னாரே, அந்த வாக்குறுதியா? இல்ல மூன்றாவதாக சட்டம் ஒழுங்கு காக்கப்படும், அதாவது போதைப் பொருள் கலாச்சாரம் தமிழ்நாட்டுல இருக்காது அப்படின்னு சொன்னாரே, அதற்கான முதல் கையெழுத்தாக இருக்குமா அப்படின்னு நமக்கு கேள்வி வரலாம். அவர் தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை மிக முக்கியமாக முதன்மையான வாக்குறுதிகளை பார்க்கலாம். அதுல எது முதன்மையான வாக்குறுதி, அதற்கான கையெழுத்து இடுவாரா அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். சரி, முதல் வாக்குறுதி நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரியே மகளிருக்கான வாக்குறுதி. அதாவது ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 60 வயது எட்டும் வரை அவங்களுடைய வங்கி கணக்குல 2,500 மாதம் வைக்கப்படும். இது திமுக அரசினுடைய கடந்த கால திட்டம் தான். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை. இந்த திட்டம் கடந்த திமுக அரசு கலைஞர் மகளிர் தொகை அப்படின்ற பேர்ல, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்ற பேர்ல கொடுத்தது தான். அதாவது 1000 ரூபாய் அவங்க கொடுத்தாங்க. இதுல தாவேகா 2,500 உயர்த்திருக்கிறாங்க. இந்த திட்டத்தை 2023 செப்டம்பர் மாதத்திலிருந்து தான் செயல்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 1,60,69,837 பேர் இந்த மகளிர் உரிமை தொகையினால பயன்பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இந்த திட்டம் வந்து செயல்படுத்தும் போது மற்ற மாநிலங்கள்லையும் இது கவனம் இருக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறுது. குறிப்பாக அடுத்தடுத்த மாநிலங்கள் தங்களுடைய மகளிருக்கு இந்த மாதிரி உரிமை தொகை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது என்னென்ன மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தெலுங்கானா, மராட்டியம், கர்நாடகம், மேற்கு வங்கம், பீகார், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா, சத்தீஸ்கர், டெல்லி, அசாம், ஹரியானா, இமாச்சல பிரதேசம் அப்படின்னு இந்த 15 மாநிலங்களும் இந்த அறிவிப்புகளை கொடுத்து மகளிர் ஓட்டுகளை தன் பக்கம் இழுக்க இந்த திட்டங்களை அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இப்போ கேரளாவில் கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் மகளிர் உரிமை தொகை வந்து தருவதாகவும் அறிவிச்சிருந்தார். தமிழ்நாட்டில் சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னா கேரளாலேயும் இருக்கும் அப்படின்னு இந்த திட்டங்கள் 16வது மாநிலமாக கேரளாவும் இதை வந்து செயல்படுத்த முன்வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது ஒரு பயனுள்ள ஒரு திட்டமாக தான் இருக்கு. இந்த 15 மாநிலங்கள் வந்து செயல்படுத்தினாங்க இல்லையா, இந்தியா முழுக்க பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 13 கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த திட்டத்தினால பயன் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது ஒரு நல்ல திட்டம் தான். ஆனால் இதில் என்ன அப்படின்னா 2,500 அப்படின்னு நீங்கள் ஏற்றும் போது அது கொஞ்சம் சாத்தியக்கூறுகள் வந்து குறைவாக இருக்குது. இப்போ மொத்தமாக தமிழ்நாடு அரசு இதற்குன்னு ஒதுக்கப்பட்ட தொகை அப்படின்னு பார்க்கும்போது 40,000 கோடி.
ஆனால் 2500 நீங்கள் உயர்த்தினீங்க அப்படின்னா நிதியாண்டுக்கு வந்து 30,000 கோடி ஒதுக்கீடு செய்வதாக இருக்கும். இது வந்து தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு சிரமம் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் இந்த மகளிர் உரிமை தொகை பொறுத்து இது கொடுத்து என்ன பயனு அப்படின்னும் சில விமர்சனங்கள் வருது. ஆனால் பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுவதனால உள்நாட்டு உற்பத்தி அதிகரிச்சிருக்கு. குறிப்பா வந்து கடந்த 2 ஆண்டுக்கு முன்பு மகளிர் உரிமை தொகை என்ன பங்கு வகித்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 2 ஆண்டுகள்ல 0.2% வந்து உள்நாட்டு உற்பத்தி வந்து இருந்திருக்கிறது. ஆனா இது இப்போ வந்து எவ்வளவு இருக்குன்னா 0.7% உயர்ந்திருக்கிறது. அப்ப ஒரு பக்கம் பெண்களுக்கு சமூகத்துல சுயமரியாதையுடனும் தன்னிறைவுடனும் வாழ்வதற்கு இந்த தொகை வந்து உதவிகரமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது நல்ல திட்டம் தான். ஆனா அந்த தொகை வந்து அதிகரித்தது தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு பாரமாக அமையலாம் அப்படின்றது தான் இதனுடைய டிராபேக். இப்ப அடுத்த வாக்குறுதியை படிச்சிடலாம். அடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் வாங்குவதற்கான தொகை வந்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்றது. இதுவும் வந்து தமிழ்நாட்டு கடன் எங்கேயோ இருக்கு. இதுவும் ஒரு கூடுதலான சுமை தான். சரி, அடுத்து பார்க்கலாம். இது நடக்குமா அப்படின்றது தான் கேள்வி. மாநிலம் முழுவதும் இயங்கும் நகர மாநகர மாவட்டங்களுக்கு இடையேயான அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு கட்டணமில்லா பயனுக்கும் வெற்றி பயண திட்டம் வந்து கொண்டு வரப்படும். இதுவும் நல்ல திட்டம் தான். ஆனால் ஏற்கனவே போக்குவரத்து கழகம் கடனில் போயிட்டு இருக்கு. இது எப்படி வந்து சாத்தியப்படுத்துவாங்க அப்படின்னு தெரியல. தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தங்க மோதிரம் மற்றும் மென்மையான துணி, டைப்பர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய ஒரு பெட்டகம், அதாவது தாய்மாமன் சீட் பெட்டகம் வழங்கப்படும். அடுத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் +2 வரை படிக்கும் மாணவிகளின் தாயார் காப்பாளர் வங்கி கணக்கில் ஆண்டுக்கு 15,000 2 தவணைகளில் வரவு வைக்கப்படும். இது எவ்வளவு நடைமுறையில் வந்து இருக்கும் அப்படின்னு தெரியல. 15,000 ரூபாய் அப்படின்றது சிறிய தொகை கிடையாது. ஆனால் இது நடைமுறைப்படுத்த அவ்வளவு எளிதாக இருக்கக்கூடிய காரியமாக இல்லை. சரி, அடுத்தது பார்க்கும்போது தகுதி உள்ள வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும். இது ஒரு நல்ல வாக்குறுதி தான், நல்ல திட்டம். மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்கக்கூடிய ஒரு திட்டம். இதை முதல்ல செயல்படுத்தினாலும் நல்லா இருக்கும். அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் 100% சுத்தமான குடிநீர் விநியோகம் உறுதி செய்யப்படும். அடுத்து கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்கள் சொந்த வீடு பெறும் வகையில் 5 லட்சம் புதிய வீடு கட்டித்தரப்படும். நடைமுறைக்கு சாத்தியப்படுமா அப்படின்றது நமக்கு கேள்விதான். அடுத்து ரேஷன் பொருட்களில் எடை குறைவு, தரக்குறைவு, கலப்படம், கடத்தல் ஆகியவற்றை தடுத்து நியாயமான எடையில் தரமான பொருட்கள் பொதுமக்களுக்கு கிடைக்கும் வகையில் அரிசி தவிர்த்த மற்ற அனைத்து ரேஷன் பொருட்களும் பாக்கெட்டுகளாக விநியோகம் செய்யப்படும். 500 ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு ரேஷன் கடை அமைக்கப்படும். சரி, மத்திய அரசின் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை, அதாவது மருத்துவ கல்வி உட்பட மாநில பட்டியலுக்கு மாற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் போதைப் பொருள் தடுப்பு படை உருவாக்கப்படும். இதன் மூலம் போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு போதைப் பொருள் பயன்பாடு அறவே நீக்கப்படும். இது முக்கியமான ஒரு வாக்குறுதி. இப்போ தமிழ்நாட்டில் பிரதான பிரச்சனையாக இருக்கக்கூடியது இந்த சட்டம் ஒழுங்கும் போதைப் பொருள்னால பல இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சீரழிப்பதுமாகத்தான் இருக்கிறது. இது முதல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதற்கான ஒரு நடவடிக்கையை முன்கூட்டியே எடுத்துட்டாங்க ஆட்சி வந்த புதுசுல அப்படின்னா ரொம்ப பேசுபொருளாகவும் நல்ல விடயமாகவும் அமையும். சரி, அடுத்து நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3,500, கரும்பு டன்னுக்கு ஒன்றுக்கு 4,500 குறைந்தபட்ச ஆதார விலையாக வழங்கப்படும். 2 ஏக்கருக்கும் குறைவாக விவசாய நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் குழந்தைகளுக்கு கட்டணமில்லா உயர்கல்வி வழங்கப்படும். 2 லட்சம் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் அவர்களுக்கு கறவை மாடுகள் மற்றும் ஆடுகள் கட்டணமில்லாமல் வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் உள்ளன. இந்த அறிவிப்புகளில் எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்தவையாக தான் பார்க்கப்பட்டது. முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு இந்த வாக்குறுதியில் எதை வந்து முதல்ல நிறைவேற்ற போறாரு விஜய் அவர்கள்? மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரா, சட்டம் ஒழுங்குக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரா, விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரா, இல்லை 200 யூனிட் வந்து மின்சாரம் வந்து இலவசமாக கொடுப்பாரா அப்படின்னு நமக்கு தெரியல. இது எதில் முதன்மையான ஒரு விடயமாக நீங்கள் பார்க்குறீங்க? விஜய் அவர்கள் முதல் கையெழுத்தாக எந்த திட்டத்துக்கான ஒரு கையெழுத்தாக போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.